காட். ஜெபாலே தலைவன் யவீருவின் மகள் படுத்த படுக்கையாயிருக்கிறாள். மருத்துவரும் மனிதர்களும் சூழ்நிலைகள் என எல்லாமே கைவிட்ட நிலைமை. எந்த நிமிஷம் மரணம் வருமோ என திக் திக்னு இதய படபடப்பு. இதிலும் தாமதிக்காமல் நம்பிக்கையுடன் யவீரு ஓடி வந்த இடம்தான் இயேசுவின் பாதப்படி. இப்படி எல்லாம் கைவிட்ட நிலையில் நின்றுகிட்டு இருக்கீங்களா? நான் இதே மாதிரி இருந்த சூழ்நிலையில எல்லாம் பிசாசு என்னிடம், பாத்தியா நான் ட்ரிக் பண்ணி எவ்வளோ ஈஸியாக தேவை திட்டத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன், இனி உன்னையும் உன் ஜீவனையும் தொட போகிறேன் பார் என மிரட்டும் போது இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுது என் மனதில் உள்ளதையெல்லாம் ஊற்றுவேன். திடீர்னு ஏசப்பா என் இருதயத்தை பலப்படுத்துவதை உணரும்போது அதே பிசாசிடம் நான் திரும்பி, ஏய் பிசாசே, நான் சாதாரணமானவதான், ஆனால் ஏன் ஏசப்பாவை தாண்டிட்டு என்னை தொடுன்னு சொல்லுவேன். இப்படி யார் கைவிட்டாலும் யவீருவை போல இயேசு நம் வீட்டுக்கு வரும் வரை, நம் வாழ்வு உயிர் பெறும் வரை அவர் பாதத்தை விடாமல் பற்றி கொள்வோம். நன்றி.